திருமணம் செய்து ஏமாற்றியதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது தொடர்ந்த வழக்கில் ரங்கராஜ் தொடர்பாக இணையதளத்தில் வீடியோ பதிவிட்ட மாதம்பட்டி ஜாய் கிறிசல்டாவின் கருத்துகளால் 12 கோடி ரூபாய் இழப்பு என மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவருக்கு எதிரான மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். இந்த வழக்கு குறித்த முழு விவரங்கள். திருமணம் செய்து ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிறிஸ்டில்லா பிரபல சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக அந்த சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவிட்ட ஜாய் கிறிஸ்டில்லா மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை டாக் செய்திருந்தார். இதை எதிர்த்துதான் மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குல என்னுடைய விசாரணை என்பது நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணைக்கு வரும்போது அந்த நிறுவனத்தின் சார்பில் ஆஜராகி பாதித்த வழக்கறிஞர் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 11,21,25,000 ரூபாய் கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகியுள்ளது என்றும் சமூக வலைதள பக்க பதிவுகளை நீக்க உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்றும் தங்களை தொடர்படுத்தி எந்த ஒரு பதிவுகளும் வெளியிடக்கூடாது, அதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. அதற்கு கிறிஸ்டில்லா தரப்புல மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் பற்றியும் நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கை தான் குறிப்பிடவில்லை என்று அவர் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் தான் அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தடைக்குரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார். இந்நிலையில இன்றைக்கு அந்த மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி என் செந்தில்குமார் தீர்ப்பளித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.